இப்ப பேசுனா ஆவி கிட்ட பேசுனீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பேசுனதுன்னா எம்ஜிஆர் ஆவி கிட்ட பேசுனேன். ஐயய்ய! சரிங்க சார். ஆவி கிட்ட பேசுனீங்க. என்ன சார் கேட்டீங்க? என்ன சார் சொன்னாரு எம்ஜிஆர் சார்? அது ஏன் இப்படியெல்லாம் தலையெல்லாம் சொருவிடுவீங்க? புரியல எனக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க சார். ஓபிஎஸ் அம்மா ஆவி கிட்ட பேசினார்ல. சும்மா போய் ஓபிஎஸ் ஏங்க சும்மாலாம் இன்னது அம்மா சொன்னாங்கன்னு சொன்னாரா இல்லையா? அத அத்தனை பத்திரிகைக்காரனுங்களும் எழுதி போட்டானுங்களா இல்லையா? அப்ப அவரு சொன்னா ஆவியில பேசினா நம்புவீங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? சார் ஓபிஎஸ் போய் அம்மா சமையல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தாரு சார். தியானம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? அம்மா சொன்னாங்கன்னு தானே சொன்னாரு. அம்மா வந்து காதுல வந்து எந்திரிச்சு வந்து சொன்னுச்சா? ஆவி தானே வந்து சொன்னுச்சு. சார் ஓபிஎஸ்க்கு அம்மா ஆவி வந்து பேசுனதுக்கும் உங்களுக்கு எம்ஜிஆர் ஆவி வந்து பேசுனதுக்கு என்ன சார் ஏங்க சம்பந்தம்? ஓபிஎஸ் கிட்ட அம்மா பேசுச்சுன்னா அம்மா வெளியில வரமாட்டாங்க. அதனால தான் அவர் அம்மாவை தேடி அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு. எம்ஜிஆர் அப்படி கிடையாது. ஏழை எங்க இருக்கானோ அங்க வரைக்கும் தேடி வருவாரு. புரியுதுங்களா? நீங்க எதுக்கு எம்ஜிஆர் ஆவிக்கு உயிர் கொடுத்தீங்க? நீங்க எதுக்கு அவர் சமாதியை போய் எழுப்பி விட்டீங்க? ஏங்க எங்க தலைவர் விஜய் இருக்கார்ல, விஜய் ஒரு நடிகன். புரியுதுங்களா? ஒரு நடிகன் முதலமைச்சரா ஆகலாமா வேணாமா அப்படிங்கிறத வேற எவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? யார்கிட்ட போய் கேட்டீங்க? எம்ஜிஆர்ட்ட தான் கேட்க முடியும். எம்ஜிஆர் அப்படிதானே நடிகனா இருந்து தானே முதலமைச்சர் ஆனாரு. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரிஞ்சுதுங்களா? எனக்கு புரிஞ்சுதுங்க சார். நீங்க மேல சொல்லுங்க சார். அவர்கிட்ட கேட்டேன். ஆமா, என்ன சொன்னார் எம்ஜிஆர் அதுக்கு? அவரு தான் ஆக்சுவலா வந்து இப்ப வாழும் எம்ஜிஆரா நான் வந்து விஜயா தான் இருக்கிறேன். நான் வந்து அதாவது விஜய்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட இல்லாத ஒண்ணு அவர்கிட்ட அப்படிங்கிறதுனா தொப்பி, கூலிங் கிளாஸ். இதை வந்து போடணும். ஆஃப்டர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பதவி ஏற்கிறப்ப அந்த தொப்பியும் இதையும் போடுவார், கண்ணாடியும் போடுவார்.